21வது ശ്ലോകം. കിമിദം പ്രാർത്ഥനീയം ഭോ വിപരീതം തു സർവദാ അതേയം സർവദാ സർവേഭ്യോ ഭുവനത്രയേ. എന്നத்துக்காக்கும் நீங்கள் இப்படி எல்லா பிரகாரத்திலையும் സ്വഭാവ விருத்தமாயிட்டு பிரார்த்திக்கிற. இந்த உலகத்துல இப்படிയൊന്നും பிரார்த்தனை யாரும் பண்ணக்கூடாது. ஜனனம் இருந்தானா மரணமும் சுனிச்சயம். 3 லோகத்திலையும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கிறதாக்கும் இந்த மரணம் அப்படிங்கிறது. ஒருத்தருக்கு மட்டும் மரணம் இல்லை, ஒருத்தருக்கு மட்டும் மரணம் இருக்கு அப்படிங்கிற அவஸ்தையொன்னும் இந்த உலகத்துல இல்லை. 3 உலகத்திலையும் ஆருக்கு வேண்டியும் கொடுக்க கூடின ஒரு வரம் கிடையாது இந்த நீங்க கேட்ட வரம். என்னத்துக்காக்கும் இந்த மாதிரி ஒரு സ്വഭാവ விருத்தமான பிரார்த்தனையை நீங்கள் பண்ற. இப்படி யாராவது பிரார்த்திப்பாளா? 22வது ശ്ലോകം. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச மர்யாதா விகிதா லோகே பூர்வம் விஸ்வக்ருதா கிலா. ஜனிச்சானா மரணம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கு. இறந்து போனவனுக்கு ஜனனமும் இருக்கு, அது உறுதி. இங்க த்ருவம் அப்படின்னு சொன்னது உறுதியான அவஸ்தை. பிரபஞ்ச கர்த்தாவு முன்னமே கல்பிச்சு வச்சிருக்கிற தர்ம வியவஸ்திதியாக்கும். இது ஒருபோதும் மாற்றமில்லாத அவஸ்தையாக்கும். இதை மாத்திரத்துக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது. 23வது ശ്ലോകം. மர்த்தவ்யம் சர்வதா சர்வை பிராணிபிர்நாத்ர சம்சய அன்யம் பிரார்த்தயதம் காமம் ததாமி யச்ச வாஞ்சிதம். ததாமி யது ச வாஞ்சிதம். மர்த்தவ்யம் சர்வதா சர்வைஹி பிராணிபிஹி ந அத்ர சம்சயஹ அன்யம் பிரார்த்தயதம் காமம் ததாமி யது ச வாஞ்சிதம். எல்லா உயிரினங்களுக்கும் மரணம் அப்படிங்கிறது இருக்கு. பிராணிகள் அப்படின்னாக்கா பிராணன் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த சரீரத்துக்கு நாசம் அப்படிங்கிறது இருக்கு. எந்தெந்த சரீரத்துக்குள்ள பிராணன் இருக்கோ அந்த சரீரங்களுக்கெல்லாம் நாசம் இருக்கு, சந்தேகமே இல்லை. நீங்கள் உங்களோட வரத்தை மாத்தி கேளுங்கோ, வேற ஏதாவது வரத்தை கேளுங்கோ, நான் தரேன். இதை தரத்துக்கு என்னால சாதிக்காது அப்படின்னு பிரம்மா சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்லறார். அதனால வியாச உவாஜா. 24வது ശ്ലോകം. ததாகர்ம்யவஜஸ்தஸ்ய சுவிமிருஷ்ய ச தானவௌ ஊஜது பிரணிபத்யாத பிரம்மாணம் புரதஸ்திதம். பிரம்மாவோட வாக்குகளை கேட்டு நன்னா யோசனை பண்ணி அந்த அசுரர்கள் முன்னால நிக்கிற பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி சொன்னா. 25வது ശ്ലോകം. புருஷைரமராத்யைச்ச மானவைர்மிருகபட்சிபி அவத்யத்வம் கிருபா சிந்தோ தேஹினௌ வாஞ்சிதம் வரம். புருஷர்களான தேவர்களுக்கும் மனுஷாளுக்கும் மிருகங்களுக்கும் ஒன்னும் எங்களை கொல்லறதுக்கு சாத்தியம் ஆகக்கூடாது. எந்த புருஷர்களும் எங்களை கொல்லக்கூடாது. அது தேவர்கள இருக்கிற புருஷனானாலும் சரி, மனுஷன்ல இருக்கிற புருஷனானாலும் சரி, மிருகங்களிலேயும் மிருகங்களிலேயும் எல்லாம் புருஷர்கள் உண்டு, ஸ்திரீகளும் உண்டு. இப்படி எந்த புருஷர்களும் எங்களை கொல்லக்கூடாது. அதனால கருணை இருக்கிற பிரம்மாவே அந்த மாதிரி ஒரு வரத்தை எங்களுக்கு தாருங்கோ. 26வது ശ്ലോകം.
നാരീ ബലവതി കാസ്തി യാനൗ നാശം കരിഷ്യതി ന ബിബീവ സ്ത്രിയ കാമം ത്രൈലോക്യേ സചരാചരേ. എങ്ങളെ രണ്ടുപേരെയും കൊല്ലർത്തുക്ക് പെണ്ണായിട്ട് ജനിக்கிற ആർക്കാക്കും ശക്തി ഉള്ളത്? அசையறதும் அசையாததுமான இந்த மூணு உலகத்திலையும் இந்த பிரபஞ்சத்திலையும் எங்களுக்கு எந்த ஒரு பெண்ணையும் பயம் அப்படிங்கிறது கிடையாது. 27வது ஸ்லோகம். அவத்யௌ பிராதரௌ ஸ்யாதாம் நரேப்ய பங்கஜோல்பவா பயம் ந ஸ்திரீஜனேப்யஸ்ச സ്വഭാവാദബലാഹിതാ. அதனால தாமரப்பூவிலேந்து உல்பவிச்ச பிரம்மாவே, நாங்கள் ரெண்டு பேரும் മനുഷ്യர்களால கொல்லக்கூடாதவாளாயிட்டு இருக்கணும். எந்த ஒரு புருஷனும் எங்களை கொல்லப்படாது. தேவர்களில் இருக்கிற புருஷனானாலும் சரி, மனுஷன்ல இருக்கிற புருஷனானாலும் சரி, பட்சி மிருகங்களில் இருக்கிற புருஷனானாலும் சரி எங்களை கொல்லப்படாது. ஸ்திரீகளை எங்களுக்கு பயம் அப்படிங்கிறது இல்லை. இந்த ஸ்திரீகள் ஜென்மனாவே அவ பயந்த குணம் இருக்கிறவாளாக்கும். அப்படி இருக்கிற ஸ்திரீகள் ஒன்றும் எங்களை கொல்லவும் போறதில்லை. அதனால புருஷர்கள் யாரும் எங்களை கொல்ல, அதற்கு நீங்க பார்த்துக்குங்க. இப்படி சும்பனி சும்பர்கள் பிரம்மா கிட்ட வரம் கேட்டா, அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாசர் சொல்லறார். அதனால வியாச உவாச்ச. 28வது ஸ்லோகம். இதி ஸ்ருத்வா தயோர்வாக்யம் பிரததௌ வாஞ்சிதம் வரம் பிரம்மா பிரசன்ன மனசா ஜகாமாத ஸ்வமாலயம். இப்படி அவ சொன்னதை கேட்டுட்டு பிரம்மா அவளுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சந்தோஷத்தோடு கூடிட்டு அவரோடு ஸ்தானமான அந்த சத்தியலோகத்துக்கு போனார். 29வது ஸ்லோகம். கதேத பவனே தஸ்மின் தானவௌ ஸ்வக்ருஹம் கதௌ பிருகும் புரோஹிதம் கிருத்வா சக்ரது பூஜனம் ததா. பிரம்மா அவரோடு ஸ்தானமான சத்தியலோகத்துக்கு போனோன்னு, பிரம்மலோகத்துக்கு போனோன்னு அசுரர்களும் அவளோடு ஸ்தானமான பாதாளத்துக்கு திரும்பி போனா சுக்ரனை புரோஹிதனாக்கிண்டு அவ பூஜை நடத்தினா. 30வது ஸ்லோகம். शुभे दिने सुनक्षत्रे जातरूपमयं शुभं कृत्वा सिंहासनं दिव्यं राज्यार्थं प्रददौ मुने. ஒரு நல்ல நாளும் நல்ல நட்சத்திரமும் எல்லாம் பார்த்து சொர்ணத்தால ஒரு திவ்ய சிம்ஹாசனம் உண்டாக்கி ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணு அப்படின்னு சுக்ராச்சாரியர் அந்த 2 அசுரர்களுக்கு மாயிட்டு கொடுத்தார். 31வது ஸ்லோகம். शुम्बाय ज्येष्ठभूताय ददौ राज्यासनं शुभं सेवनार्थं तदैवाशु सम्प्राप्ता दानवोत्तमा. அண்ணாவான சும்பனுக்கு ராஜ்யம் பறிக்கிறதுக்கான சிம்ஹாசனம் ஆயிட்டாக்கும் சுக்ராச்சாரியர் அந்த திவ்யமான சிம்ஹாசனத்தை கொடுத்தது. அசுரர்களோடு குருவாக்கும் சுக்ராச்சாரியர், தேவர்களோடு குருவாக்கும் ப்ரஹஸ்பதி. அசுரர்களோடு குருவான சுக்ராச்சாரியனை குருவாയി സ്വീകരിച്ചുണ്ടാക്കും சும்பனி சும்பர்கள் பூஜை பண்ணினா அதுல சந்தோஷமாயிட்டாக்கும் அசுர குருவான சுக்ராச்சாரியர் திவ்யமான சொர்ணத்தால இருக்கிற சிம்ஹாசனத்தை உண்டாக்கி கொடுத்தது. சும்பனுக்கு ராஜ்யம் பறிக்கிறதுக்கான அண்ணாவாக்கும் சும்பன், தம்பியாக்கும் நிசும்பன். சும்பன்
அண்ணாவான சும்பனுக்கு ராஜ்யம் பறிக்கிறதுக்கான சிங்காசனமாயிட்டாக்கும் அதை கொடுத்தது. அதை கொடுத்து சும்பனை ராஜாவாயிட்டு அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு அர்த்தம். அப்பவே எல்லா அசுர சிரேஷ்டர்களும் அந்த சும்பன் அப்படிங்கிற அசுரனை பரிபாலனம் பண்றதுக்கு வந்து சேர்ந்தா. 32வது ஸ்லோகம். சண்டமுண்டௌ மகாவீரௌ பிராதரௌ பலதர்ப்பிதௌ சம்பிராப்தௌ சைன்ய சம்யுக்தௌ ரதவாஜி கஜான்விதௌ. ரொம்ப ரொம்ப பலசாலிகளாயிருக்கிற சகோதரர்களாயிருக்கிற சண்டமுண்டர்கள், ரதம், குதிரை, ஆனை இதெல்லாம் இருக்கிற காலாள் படையோடு கூடிட்டு அங்க வந்து சேர்ந்தா. 33வது ஸ்லோகம். தூம்ரலோஜன நாமாச்ச தத்ரூப சண்ட விக்ரமா சும்பம் ச பூபதிம் ஸ்ருத்வா ததாவாத் பல சம்யுதா. அவளை மாதிரியே ரொம்ப ரொம்ப பலசாலிகளாக்கும் பராக்கிரமிகளாக்கும் தூம்ரலோஜனன் அப்படி இருக்கிற அசுரன் சும்பன் ராஜாவாயாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு சைன்ய சமேதம் தூம்ரலோஜனன் சும்பனை வந்து பார்த்தார். 34வது ஸ்லோகம். ரக்த பீஜஸ்ததா சூரோ வரதான பலாதிகா அட்சௌஹிணீப்யாம் சம்யுக்த தத்ரைவாகத்ய சம்கதா. வரபலத்தால ரொம்ப ரொம்ப பலம் இருக்கிறவனாயிட்டு இருந்த ரக்த பீஜன் அப்படிங்கிற சூரன் அட்சௌஹிணி படகளோடு கூடிட்டு அங்க வந்து சேர்ந்து அவளோடு கூடி சேர்ந்தான். நிறைய நிறைய அசுர ராஜாக்கள் வந்து சும்பன் கூட மிங்கிளானா அப்படிங்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 35வது ஸ்லோகம். தஸ்ய ஏகம் காரணம் ராஜன் சங்கிராமே யுத்யத சதா தேஹாத்ருதிர சம்பிராப்தஸ்தஸ்ய சாஸ்த்ராஹதஸ்ய ஜ. தஸ்ய ஏகம் காரணம் ராஜன் சங்கிராமே யுத்யத சதா தேஹாத் ருதிர சம்பாதஹ தஸ்ய சஸ்த்ர ஆஹதஸ்ய ச. ரக்தபீஜன் அப்படின்னு அவனுக்கு பேரு வரத்துக்கு காரணம் இருக்கு. அவன் எப்பவும் யுத்தத்துல இருக்கிறவனாக்கும். அம்புகளால அவனோட சரீரம் ஃபுல்லா முறிஞ்சு சோரை இப்படி விழுந்துட்டே இருக்கு. அதனாலயாக்கும் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பேருண்டாச்சு. அவன் சரீரத்துல அவனோட சரீரம் முறிஞ்சு சோரை இப்படி கீழே விழுற சமயத்துல அந்த சரீரத்திலேருந்து 36வது ஸ்லோகம். ஜாயதே ஜயதா பூமா உல்பத்யந்தே ஹ்யநேகஷா தாத்ருஷா புருஷா க்ரூரா பஹவ சஸ்திரபாணயா. அவனோடு அந்த பிளட் கீழே விழற அந்த மண்ணிலேந்து அவனை மாதிரியே கைகளில ஆயுதங்களோடு கூடின நிறைய நிறைய குருவலான அசுரர்கள் இப்படி உண்டாவா முளைப்பா. அவனோட ரத்தத்திலேந்து நிறைய நிறைய அசுரர்கள் இப்படி மறுபடியும் மறுபடியும் ஜனிச்சுட்டே இருப்பா. 37வது ஸ்லோகம். சம்பவந்தி ததாகாராஸ்தத்ரூபாஸ்தத் பராக்ரமா யுத்தம் புனஸ்தே குர்வந்தி புருஷா ரக்த சம்பவா. அவனை மாதிரி இருக்கிற ரூபபாவங்கள் இருக்கிற பராக்கிரமம் இருக்கிறவாளாக்கும் மறுபடியும் மறுபடியும் அந்த பிளட்லேருந்து உண்டாகிறா. ரத்தத்திலேருந்து ஜனிச்ச அவ மறுபடியும் யுத்தம் செஞ்சுப்பா. அப்படி அவளோட சரீரம் முறிஞ்சு அந்த பிளட் கீழே விழுந்தா அதுலேருந்தும் அசுரர்கள் இப்படி உண்டாவா. 38வது ஸ்லோகம். அதசோபி மகாவீர்யா சங்கிராமே தீவதுஜயா
அவத்ய சர்வபூதானாம் ரக்த பீஜமாசுர. அதனால அந்த ரக்த பீஜன் ரொம்ப சக்தனாக்கும், யுத்தத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா யுத்தம் செய்கிறவனாக்கும் ரக்த பீஜன் அப்படிங்கிற அந்த மகா அசுரன். அவனை ஆராலையும் கொல்லறதுக்கு சாத்தியமில்லை. 39வது ஸ்லோகம். அந்யே ஜ பஹவः शूरा சதுரங்க சமன்னிதா சும்பம் ச நிருபதிம் மத்வா பபூவுஸ்தஸ்ய சேவகாः. சதுரங்க படையோடு கூடிட்டு நிறைய வீரர்கள் சும்பனை ராஜாவாயிட்டு நினைச்சு சும்பன் கூட சேர்ந்து சும்பனுக்கு பலவிதமான ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்தா. 40வது ஸ்லோகம். அசங்யாதா ததா ஜாதா சேனா சும்பனி சும்பயோ பிருதிவ்யா சகலம் ராஜ்யம் கிரஹீதம் பலவத்தயா. அப்படி சும்பனி சும்பர்களுக்கு நிறைய சேனைகள் உண்டாச்சு. பூமியில எல்லா ராஜ்யங்களும் இந்த சும்பன் கூட சேர்ந்துண்டது. அதனாலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான் சும்பன்.